என் மகனோட நாட்டை சுத்தி பார்க்க சென்றேன். அதுக்குள்ள யாரு ஏழுமலை போயிட்டு போக சொல்லுங்க. வேண்டுதல் இருந்தது போனது. என்ன வேண்டுதல்? ஏழுமலையான ஏழுமலையா சொல்லு. ஏழுமலையா ஏதோ ஒரு மலை விடு. ஆமா நீ கோவிலுக்கு போய் வர என் மகன் எங்கடா? அப்பா ராஜா நான் கூட தான் கோயிலுக்கு வந்தாரு. நான் படிக்கட்டு ஏற முடியலன்னு வந்துட்டான். அவரு சிறப்பு தரிசனம் பார்த்துக்கிறாரு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் நாளை நாட்டு மன்னனாவா. அதனால இந்த நாட்டு மக்களை எப்படி ஆட்சி செய்ய போறேன்னு அந்த ஆண்டவனை வேண்ட போயிருப்பானா. சிறப்பு தரிசனம் அவருக்கு மட்டும். சிறப்பு தரிசனம் நம்மளால முடியலன்னு வந்துட்டேன். நானு படியிலே பாதியில அவர் போய்கிறாரு. அப்பா சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு அவர் மூலஸ்தானத்தை பாப்பாரு. அவரு பார்க்காத வந்துடுவாரோ. என் பணம் வருமோ வராதோ. நான் சார பாப்பேன். தோலை உடிச்சு காய வைப்பேன். டிஷர்ட் மாத்திக்கலாம். என் நிலைமை நினைச்சாரு. கரண்ட் பில்லு கட்ட போனேன். பில்லு கட்ட போனேன் நானு. உன் பையன் பில்லு வாங்க உக்காந்தீங்க. இந்த நாட்டு இளவரசன் வருங்காலம் இந்த நாட்டு மண்ண அவனை பில்லு வாங்க உட்கார சொல்லுறான். நான் உட்கார சொன்னேன். அவன் வெளியே எடுத்துக்கணும் உட்காந்தீங்க. நான் என்ன பண்ண முடியும்? உடைய வார்த்தையில ஏதோ மர்மம் சூட்சமம் இருக்கிறது. ஐயா இந்த பாவிய மன்னித்து விடுதலை. ஐயா கணக்கலமா போடும்.
போகும் பொழுதே வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னீர்கள். ஆமாடா. உனது வாக்கை மீறி உனது மகன் இந்நாட்டு இளவரசர் வடதிசை சென்று விட்டார்கள். நல்ல கதிக்கு போவியாடா? நீ போற பஸ் கவுருமோ? பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்கடா. வாயில என் புழு அவன் பணம் கட்டி போயிட்டு நம்பித்தான் என் மகன் அனுப்பினேன். ஏண்டா என் பச்சை மண்ணுடாம ஒண்ணுமே உண்டா கூட எப்ப கூட்டு சேர்ந்தா போன கெட்டு போயிட்டான். பணம் மகன் போனா பரவாயில்ல, என் பணத்தை பில்ல வாங்கி கொடுங்க. என் மகன் போன பில்ல எப்படியா விட கேட்டு தடுக்கிறான். ஆமாங்க, அவன் நல்லவனா திருத்த வேண்டாம், அவனை விடக்கூடாது. நான் நடக்குது பாருங்க. சத்தம் கேக்குது. ஆச்சா கோயில பாத்தியா? ஆண்டாள் மேல உட்காந்துக்கிறாரு. நல்லவனாக வாழ்ந்தவனா என் மகன் மது போதையிலும் அந்த நாட்டு வீடே கதியில் கிடக்கிறானே. அவன் ஆயிடுச்சு பாரு. உள்ள லிங்க பூஜை செஞ்சுக்கிறான். பஞ்சாபத்தை வாங்கினாக்கா நானும் அவரும் லிங்க பூஜை இருக்கும் இந்த இடத்துல வந்து தடம் செய்யலாமா? அடுத்த வீடு போய் பரம்பாக்கு. நான் புறம்போக்கு தாண்டி எடுத்த 1050 ரூபாய் கட்டிட்டு புறம்போக்கு மாதிரி சுத்திங்க எடுக்கிறேன். நான் புறம்போக்குத்தான். எப்படி இவ பட்டாவா இருந்தா யார் இந்த பயிர் வச்சு கிடப்பான் கண்டவெல்லாம். கதவு தட்டுனா கொஞ்ச நாள் தட்டுற பஞ்சேத்தான்.
50 ரூபாய் சரியா போயிடுச்சு. யாரோ கதவை எட்டி ஒதுக்குறா, போய் எட்டி பார்க்காத, அப்படியே குயிச்சு போட்டு சாதி மாதிரி உக்காந்துருக்கா. மாமனாரே, நீங்க எட்டி பார்த்ததாலே யாரோ வந்திருக்காங்க, யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? நம்ம வீட்டு தேடி வந்திருக்காங்க. போய் பாருங்க. நம்ம வீட்டு தெரியா?